தம்பியை பார்த்தீங்கன்னா பணங்காலம் வெட்டி முடிச்சுட்டு பதுக்குறாப்புல. தம்பி இந்த பணங்காலம் எவ்வளோப்பா இருக்கும்? 2000 ரூபாப்பா. ஏன்ப்பா 2000 ரூபாய்க்கெல்லாம் நல்லா இந்த மரத்தை வாங்கிட்டு போடுவேன். ஏன்னா பணங்காய் இவ்வளோ காசு சொல்கிற. சரி இந்த பணங்காய் வாயை தொடச்சிக்க கொஞ்சம். இந்த மரத்தில் தான் வெட்டணும் நாங்கள். ஆனால் இந்த மரம் கொஞ்சம் காடு கடை மண்டி தான் இருக்குது. அப்பயும் நாங்கள் வெட்டிட்டோம் அப்படியோ. இங்கே பாருங்க எவ்வளோ கிளைய ஏறி இந்த தம்பி தான் முடிச்சாப்புல எல்லாத்தையும். எவ்வளோ நன்றி தம்பி. ரொம்ப எங்களுக்கெல்லாம் பணங்காய் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தெய்வமாக பார்த்தவங்களை அனுப்பிடுவாங்க போல். பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பணங்காய் இருக்குது. தம்பி போதும் தம்பி, ரொம்ப பெருமை பற்றிக்காதவா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மரத்தை பார்த்து போயிருக்கோம். இந்த மரத்தில் அவ்வளோ இருக்குது. அவன் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மரத்துக்கு போயிட்டோம். அந்த மரத்தில் குலை ஒரு 5 குலை தேர்ந்துச்சு. அடுத்த மரத்துக்கு நாங்கள் வெட்ட போயிட்டோம். நம்ம கதிரண்ணன் வந்து வெட்டே ஆரம்பிச்சிட்டாரு. கதிரண்ணன் நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு சாப்பிட்றதாங்க வேலை, வெட்டுறதெல்லாம் அவன வேலை தான். நம்ம அண்ணன் தான் பார்த்து பாப்பில் வெட்டுறதுக்கெலாம். நம்ம சாப்பிட்றத வச்சுப்போம். பாருங்க கொலை தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொலையெல்லாம்? இது ஒரு 4-5 இருக்குது தேர்வுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது, கொஞ்சம் இலசாக தான் இருக்குது. இதே ஒரு 10 நாள் கழித்து வந்திருந்தால் இந்தமாரி இலசாக இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்குலாம் இருக்காது. ஒரு சீக்கிரமாக வந்துட்டோம். எப்படியோ போன வருஷம் இதேமாரி தான் வந்தோம். எல்லாம் ஆனால் முத்தலாக போயிடுச்சு. பாதி சாப்பிட்டோம், பாதி அடி தூக்கி போட்டு தான் வந்தோம். இன்றைக்கி ஆனால் விட மாட்டோம். ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ இவ்வளோ காக்கா நம்மளை சுற்றி பறக்குது. ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் காக்காலாம் பறக்குது. வீட்டில் பெரியவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. தம்பி போப்பா போய் எடுத்து கொடுப்பா. பாம்பு இருக்க போது பார்த்து போங்கப்பா. நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். பணங்காலம் அப்புறம் தாங்க. வீடியோ எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம உயிரை பணம் வைக்கக்கூடாது. அதான் பணங்காய் தான் நம்மளுக்கு முக்கியங்க. சாரிங்க, சேஃப்டி தாங்க முக்கியம், பணங்காய் முக்கியம் இல்லைங்க. போய் பார்த்து எடுங்க. ரொம்ப காட்டு பதியாக இருக்குது, பார்த்து எடுத்துங்க. சூப்பர்ப்பா கொலை சூப்பராக இருக்குது. அருவாங்க அருவா யார் எடுத்துருந்தா? இங்கே எடுத்துடா. போங்கப்பா எடுத்துகிட்டு போப்பா. பார்த்துப்பா. அவளை அங்கேயே வச்சிரு. ஃப்ரெண்ட்ஸ் போ வாங்க, சீக்கிரம் வாங்க. பார்த்து எடுத்துருவாங்க எல்லாம். விடுங்க. அது ஒன்று எடுத்துரு. இந்தா. ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ஃபுல் வீல் எடுத்துகிட்ருக்கேன். நானும் ஒர்க் பண்ணுற ஆள் தான் இங்கே. கடைசியில் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். அதை பாருங்க அலக்கெல்லாம் கீழே விழுவுது. தம்பி நீ ஏன்ப்பா ஏறுறீங்க? அப்புறம் துணைக்கு ஏறுறீங்களா? சரி ஏறுங்க. வா. இந்தமாரி நம்ம கிராமத்தில் ஒரு சிரிப்பே அழகு தாங்க. இவர் வந்து சிரிப்பு அழகாங்க. வினீசனுங்க இந்த பையன் பேர். சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் மயக்கிடுவாங்க. அவன் பார்த்துங்க. உனியும் ஒரு நோட்டம் வச்சிங்க, கண் வச்சிங்க உன் மேலே. இவங்க ஒருத்தன் வந்து குரங்கு குட்டியுமே தவிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஏறணுன்னே தெரியாமல் ஏறிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க ஒருத்தன். கொடுமை மேலே கொடுமைங்க அது. தம்பியா நீ எதுக்கு ஏறினே தெரியாமல் ஏறிட்டு இருக்க? இப்போ மரத்தோடு சேர்ந்து 2 பேரும் உழவ போகிறீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி என்னாச்சு? ஐயோ இவங்க வேற கத்துறாங்க. தம்பிகளுக்கெல்லாம் காஞ்சியூர்லாம் ஒட்டுது போல். நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானுங்க. பாவமாக இருக்குங்க. சரி இதுக்காகவே நீங்கள் லைக்கெல்லாம் போடணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 1000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு மணி நேரம் வீடியோ எடுப்பாங்க. உங்களுக்காக இந்த பசங்களை வச்சு எடுப்பாங்க. நீங்கள் சார் ஆதரவுலாம் இருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போடு வருது. நீங்க மலைக்கு முன்னாடி புயல் வருதும்பாங்க. அந்த மாதிரி இவனை வந்து கொலை உழுவறதுக்கு முன்னாடி கொலை வருதுங்கிறானோ.
டேஸ்டா இங்கே பாருங்க அவன் விட்டுட்டு இருந்தாங்க அவனை எடுங்க வீடியோவை துரோகிங்க துரோகி பையன் என்னப்பா என்ன மண்டை உடச்சிருங்க எடுங்கப்பா இன்னைக்கு மண்டை உடஞ்சிருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் விட்டா நம்மளுக்கு மரணத்தை காட்டியிருப்பாங்க இப்படியா இது வந்து 2வது கொலை இந்த மரத்தில் 3வது கொலை வந்துருக்கு பாருங்க எரிச்சிருச்சுங்க 3வது கொலையும் வந்துருச்சு இந்த வேட்டையை ஆரம்பிச்சாச்சுங்க 3வது கொலைங்க இது திருச்சி அடகு பாருங்க கடை எடுப்போம் எங்கெல்லாம் எடுத்துருவோம் எடு எங்க கிட்ட போயிடுவோம் இங்க பாருங்க இவன் நம்பிக்கை வருவீங்க ஒன்றுமே எல்லாரையும் விட்டு தின்னுட்டு இருக்காங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்களா அங்கே பாருங்க வாயை பாருங்க அப்படியே இங்கே பாருங்க எப்படி வெட்டாது பாருங்க சூப்பருங்க சூப்பருங்க பாருங்க அப்படியே தீனி பண்ணாருங்க அங்கே பாருங்க வாயை பாருங்க இருங்க எங்கள் வாயை பாருங்க அங்கே பாருங்க வாயை பாருங்க ஏமாந்தாங்க என் பேர் வினீஷுங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இங்கே பாருங்க ஒருத்தர் குரங்கு மாதிரி வேலை பண்ணுறாரு உயிரை பணைய வச்சு மாட்டில் ஏறிறாங்களே வீதராங்க ஃப்ரெண்ட்ஸ் உன் பேர்லாம் வராது சிபி தாங்க இங்கே ஒன்றுமே இல்லை சும்மா எதுக்குன்னு தெரியாமல் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டே குரங்கு மாதிரி உட்காந்துருக்காருங்க எனக்கு மட்டும் அருவி செடியாக இருக்கும் இங்கே பாருங்க மரத்தில் இருந்து இறங்குறாருங்க மாபெரு வீரர் எப்படி போகிறாங்க பாருங்க 2 கொலையை ஒண்டியமாக தூக்கிட்டு போகிறாங்க அடுத்த வீரர் பாகுபலியாட்ட எடுத்து பனங்காவை மேலே வச்சுட்டாருங்க இப்போ அதை கூட பத்தாம இன்னும் கேட்குறாங்க ஆனால் தூக்கிட்டு போயிடுவாங்களா என்னன்னு சந்தேகமாக இருக்குது வேலை பார்க்கும் போது இத்தனை பேர் வேலை பார்க்கும் போது பாகுபலி வீரர்கிட்ட பனங்காவை எடுத்து மேலே வச்சிருக்காங்க இப்போ தூக்கிட்டு போறாங்க இங்க பாருங்க இருட்டு பயலாட்ட திங்கான் இத்தனை பேர் உயிரை பணைய வச்சு தூக்கிட்டு இருந்தா இங்க திருட்டுத்தனமா எடுத்து திங்கிறான் பாருங்க இங்க பாருங்க யாருக்குமே தெரியாம வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறாரு வீட்டுக்கு ஆட்டையை போட்டு போவேன் பாருங்க சட்டை உள்ளார எவ்வளவு பனங்காவை வச்சு எடுத்துட்டு போறாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த தம்பி வந்து பனங்காவெல்லாம் பதுங்கி மணி வச்சு எடுத்துட்டு வந்து கீழே தூக்க முடியாம போட்டுறாப்புல காலெல்லாம் பாருங்க இந்த முள்ளு குத்தி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு தான் போக போகிறோம் இதோ இந்த 2 மரமும் பாத்தீங்கன்னா 2 மரத்துல படிச்சிருக்கோம் இவ்வளோ கூட கேட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால நம்ம பசங்களை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொன்னாங்க அதனால கத்த போறாங்க வெற்றி செலிப்ரேட் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க தம்பி சாப்பிடுப்பா இப்போ பல்லால் கடிக்கிறவரே இன்னும் நீங்கள் அதை விடவே இல்லையா இன்னும் ஆரம்பிங்க தம்பி வெட்டுறாப்புல பார்த்து வெட்டுங்கப்பா பனங்கால வேறு பனங்கால பட்டுற போகுது விட்டுப்பா பசங்களாம் ஸ்கூல் தாங்க படிக்கிறானுங்க ஆனால் பாருங்கள் எவ்வளோ திறமையாக இருக்கானுங்க தாங்க சில பசங்களாம் இப்படி திறமையாக இருக்காங்க சில பசங்க ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு சுற்றிட்டு கிடக்குறானுங்க இவனுங்களாம் யார் இந்த பசங்க தாங்க திறமை 2 பேரும் சில பேர் ஃப்ரீ ஃபயர் பைத்தியமாக இருக்கானுங்க அவனெல்லாம் பாருங்க பல்ல வச்சு அடிக்கிறானோ ஃப்ரீ ஃபயரில் கோடாலி வச்சுருக்கிற மாதிரி பல்லு வச்சுருக்கான் கோடாலி மாதிரி அதெல்லாம் கதை விடுவாங்க பார்த்தாலே தெரியுது இது சாம்பார்னு இவங்க 2 பேரும் தாங்க கரெக்டு அங்கே பாருங்கண்ணா என்னால் கூட இப்படி வெட்ட முடியாதுங்க அருமையாக வெட்டிக்கார் தம்பி வீனஸ் வந்து பயங்கரமான ஆளுங்க அவர் வீனஸ் நெப்டியூனுங்க அடிக்கிறாருங்க
சொலையை பார்ப்போம் காட்டுங்கப்பா. பார்த்துங்க, எனக்கே நாக்கெல்லாம் ஊறுதுங்க அந்த அளவுக்கு சொலை, அருமையான சொலை. எனக்கு ஒன்று வெட்டி விடுங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கேன், வீடெல்லாம் எடுக்கிறவங்கள வெட்ட மாட்டீங்க. எனக்கு ஒன்று, அண்ணனுக்கு ஒன்று வெட்டி விடுங்கப்பா. ஒன்று 15 ரூபா. 15 ரூபாயா? இப்போ சொன்னானுங்க இவன் சாம்பார் அப்படி தான் பேசுவான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வெட்டு. இங்கே பாருங்க, தம்பி நம்மளுக்காக வெட்டுறாரு, தரமான காய். தம்பி என்னப்பா ஓட விட்டுட்டீங்க? எனக்குன்னு வரப்போ மட்டும் இப்படி ஆகுதேப்பா, நீங்கள் மட்டும் நல்லா வெட்டிக்கிறீங்க. மொதல் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2ஆம் அட்டம் வெட்டான், அவ்வளோதான். இதுதாங்க இவங்க தம்பி என்ன பண்ணதுக்கு நம்ம கையை தான் நம்பணும். இந்த உலகத்தில் யாரும் நம்பக்கூடாது, நம்மள தான் நம்ம நம்பணும். பாருங்க வெட்டுறது மட்டும் பாருங்க. பாருங்க ஒரே வெட்டில வெட்டிட்டாங்க, ஒரே போல தேங்காய் மாதிரி குழந்துருச்சு. இவங்க பவர்ஃபுல்லுங்க. பார்த்துங்க, நம்மளுக்காக எவ்வளோ அழகான சிலைகள் இருக்கு. கையில் வேற என்னமோ இருக்குங்க. சாப்பாடு அமையணும். இப்ப பாத்தீங்கன்னா வெறி குண்டு திங்கிறாரு. நம்ம இனிப்பு என்ன பாரு. எத்தனை பேர் கொடுத்து வைக்கன்னு தெரியல. இந்த வயசுலயே நான் 30 வயசு ஆகுதுங்க எனக்கு. 30 வருஷம் தின்னுட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி உட்காந்து. எல்லாம் பாருங்களேன், போய் கொட்டை வந்து கிடக்குறீங்க.